இன்னைக்கு வரைக்கும் உங்க கட்சியிலயோ ஏடிஎம்கேலயோ திருவாரூர்ல ஒரு பெண் நிப்பாட்டல. எங்களை நாங்க நிப்பாட்டி இருக்கோம். மாற்றி எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இல்ல அதெல்லாம் கேள்வி கேட்கணும்னா நீங்க கேள்வியே கேட்காம திமுக இருக்குன்னு பெருமையா சொல்லிட்டு எந்த கேள்வியும் கேட்காம மக்களுக்கான வரி பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்க கட்சி தானே, அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம்ல. திருவாரூர் தான். மக்கள் ரொம்ப சிந்திக்கிறாங்க. நான் ஒரு ஏடிஎம்கேவுடைய ஒரு கிளர்ச்சியாளர் தான். சரி சரி. இருந்தாலும் சொல்றேன், ரொம்ப சிந்திக்கிறாங்க. அது உங்களுக்கு வெற்றிகரமா நன்றி. வரும் தகுதிகள் உண்மையா அதுக்காக தான் நாங்களும் போராடுறோம். அது வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்குன்னு தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். ஏன்னா இயற்கை வளங்கள்லாம் அப்படியே இருந்தாதான் அந்த சந்ததிகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து போராடுறோம். பாருங்க, சிந்திச்சு வாக்களிங்க. எல்லா கடைக்கும் கொடுங்க. உறுதியா இங்க வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா. நன்றி 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 நன்றி. எல்லாத்தையும் பாருங்க, படிங்க. ஏன்னா இங்க இது எல்லா கட்சியும் காசுக்காகவும் நோட்டுக்காகவும் வேற வேற இடத்துல போய் கூட்டணி தான் சேர்றாங்க. நாங்க மக்களோட தான் நிக்கிறோம், மக்களுக்காக தான் நிக்கிறோம். மாற்றி வாய்ப்பு கொடுங்க. ஒரு 10 பேர்ட்ட சொல்லுங்க, உங்களால முடிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க உறுதியா. ஆமா ஆமா அஸ்வினி அதுல இருக்கு. நாங்களும் சுயநல அரசியல் பண்றோன்னே வச்சுக்கோங்க. வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும், இந்த மலை அப்படியே இருக்கணும், இந்த மண் அப்படியே இருக்கணும், எங்க 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 அடுத்தடுத்த சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்களும் சுயநல அரசியல் பண்றோன்னே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆனா அந்த சுயநலத்துல எவ்வளவு நன்மை இருக்குங்கிறத யோசிங்க, பார்த்து யோசிங்க. நீங்க மத்த திமுக வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பத்திலாம் நாங்க எதுவும் சொல்லல. ஆனா மாற்றம்ங்கிறது உண்மையா நாங்க தான் நிக்கிறோம். இந்த தடவை செங்கோட்டையன் ஐயா வந்து அங்க போயிட்டாரு, தாவேக்காக்கு போயிட்டாரு. அங்க போனா அந்த வாஷிங் மிஷின்ல போட்டா அவர் தூய்மை ஆயிடுவாரு. பாலாஜி என்ன செந்தில் பாலாஜி எங்கேருந்து உங்கள்கிட்ட வந்தாரு? அவர் எவ்வளவு ஊழல் பண்ணாருன்னு உங்க ஐயா எவ்வளவு பேசினாரு. இப்ப இங்க வந்தா அவர் தூய்மை ஆயிடுவாரா? நீங்க வந்து பெருமையா சொல்ல முடியாத ஒரு இடத்துலதான் இருக்கீங்க. எதையுமே பெருமைங்கிறது அங்க கிடையவே கிடையாது. ஒரு நல்லதை சொல்லிடுங்க. உண்மையா உங்களுக்கான ஒரு நல்லது கூட கிடையாது. உங்களுக்கான அரசியலுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா திமுக போடுங்க, வேணாம்னு இல்லை. உங்க பசங்களுக்கான அரசியல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவசாய சின்னத்தை மாற்றி வாய்ப்பு கொடுங்க. நாங்களாம் உண்மையா நின்று உழைச்சிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக. 8 வழி சாலை போராட்டம், மருத்துவர் போராட்டம். கிளாஸ் பொட்டிக்குள்ள இருக்குது. ஆனா நெல் கொள்முதல் நிலையத்துல வந்து நெல் வந்து நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த தடவை குடோன் கட்ட முடியல. எம்எல்ஏவுக்கு வருஷத்துக்கு ஒரு 3 கோடி வருதான். இந்த 5 வருஷத்துக்கு 15 கோடி வரும். அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கூட இங்க கட்ட முடியாத அளவுக்கு தான் உங்க எம்எல்ஏ இங்க இருக்காங்களா? எங்க கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன் அப்ப வந்து நனைஞ்சது எல்லாம் நனைஞ்சது? நம்ம வடமத்தேருக்கு சாங்ஷனான அமௌண்ட். ஒரு பீர் ஃபேக்டரிக்கு போய் ஒரு நெல் எத்தனால் வாங்கணும், அந்த எத்தனால் பொருளை நீங்க வாங்கணும் அப்படின்னா 1 கிலோக்கு 30 ரூபா. நீங்க அதுவே முளைச்ச நெல்ல போய் வாங்குறீங்கன்னா 1 ரூபா கொடுத்து வாங்கினா போதும். மக்களோட பணம், விவசாயியோட வழி அந்த 1 ரூபாயில சரியா போயிடுமா? நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும். அதனாலதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்தோடனே, நீங்க திமுகல இருந்து ஒரு நல்லதை சொல்லுங்க, அந்த கட்சியில வந்து நானே சேர்றேன்னு சொல்லி. ஒரு நல்லது கூட நம்ம சொல்ல முடியாது. நாங்க மக்களுக்காக நின்று போராடிட்டு இருக்கோம். 15 ஆண்டுகளா அந்த களத்துல நின்று போராடிட்டு இருக்கோம். நீங்க எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. பெண் உரிமை, பெண் சமத்துவம் எல்லாமே பேசுவாங்களே தவிர அவங்க செயல்ல செய்ய மாட்டாங்க. நாங்க செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணுன்னு பார்த்தா தமிழச்சி தங்கபாண்டியன் அக்காவும் கனிமொழி அக்காவும் தவிர வேற யாரையும் தெரியாது அவங்களுக்கு. எல்லாத்தையுமே யோசிங்க, மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு பெண்ணா என்னால சிறந்த ஆட்சியை தர முடியும், சிறப்பா களமாடுவேன். ஏன்னா திராவிட கட்சிகள் திருவாரூர்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண்ணை நிப்பாட்டினதே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில நிப்பாட்டி இருக்காங்க. ஒரு பெண்ணால என்னென்ன முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாங்களாம் நினைச்சா உண்மையாவே சிறப்பா செய்வோம். மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி மாற்றம்னு நாங்க மட்டும் தான் நிக்கிறோம். மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாயி வாழணும், வளரணும், நல்லா இருக்கணும்னா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு கொடுங்க. இயற்கை வளங்கள்லாம் பறி போகுது. 15 வருடமா மக்களோடய நிக்கிறோம். மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. 5 வருஷமா யாரோடையும் கூட்டணி இல்லாம தனியா தான் நிக்கிறோம். மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. சீமானந்தனுக்கு அண்ணா வணக்கம். நாம் தமிழர் கட்சி மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான்
ஆமா ஆமா மாற்றி கொடு. தலைவர் பேசிட்டு தான் இருக்காரு. ஏன் பயப்படுறீங்க? மக்களுக்கு பணம் காசு தேசிய முக்கியம் இல்ல. செயலாளரே எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் போடணும்ல. சொத்து வரியெல்லாம் ஏறிட்டாங்க. இதை பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை. இயற்கை வளங்கள்லாம் பறி போகுது. பிற்கால தலைமுறையை நினைச்சு கொஞ்சம் ஓட்டு மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க. பாட்டி இருக்காங்க, மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க. 15 வருடமா களத்துல தனித்து தான் நிக்கிறோம், மக்களை நம்பி நிக்கிறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. அதெல்லாம் முழுதா நாங்க வந்து மது இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம். பார்த்து மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. விவசாய சட்டத்தோட பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம். எல்லாமே எல்லாம் ரைட்டு தான். நானும் திமுகவுல வார்டு மெம்பர் தான். நாங்க எங்க அப்பா காலம் தாத்தா காலத்துல இருந்தா இருந்துட்டு இருக்கோம். சரி. இப்படி மழை பெஞ்சிச்சே, இத போய் சொல்லுங்க. வடவாதி மாவட்டத்துல ஒரு அம்மா கட்டி மழை பெஞ்சிச்சுல, நீங்க எல்லாம் சொல்றீங்க இத்தனை போராடுறோன்னு. அந்த மலையில வந்து ஒரு வீடு விட அம்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு பால் பாயிட்டு இருக்கா, ஒரு அரிசி இருக்கா, ஒரு காய்கறி இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? எந்த கட்சிக்கார உங்களை நான் சொல்ல, எந்த கட்சியுமே வரல. அப்புறம் வந்து எப்படி வரும் அந்த அந்த டயத்துல உண்மையான கட்சிக்காரன் வந்து அந்த மக்களை பாக்குறான் பத்தியா, அதுதான் உண்மையான கட்சிக்காரன். ஆறுதல் எங்களால முடிந்த உதவிகளை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு. கேட்டதுனால சொல்றேன், எங்களால முடிஞ்ச வரையும் 4 ரோடு திருநெல்லிக்காவல் எல்லா பக்கமும் அரிசி தொண்டறிக்கை கொடுத்தோம். எல்லாம் எங்க கை காசு போட்டு தான் நாங்க கொடுத்தோம். இங்க 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 அண்ணன் தான் இந்த பக்கத்துக்கு பொறுப்பாளரா இருக்காங்க, எல்லாமே செஞ்சாங்க. தண்ணி பாட்டில் அரிசி எல்லாம் எங்க கை காசை போட்டு தான் கொடுத்தோம். ஆனா இங்க வடவாதி சைடு யாருமே எந்த கட்சிக்காரன் இல்ல ராமலிங்க மல்லி வரையும் கொடுத்துருக்கோம். ராமலிங்க மல்லி இருக்குல்ல, அது வரையும் கொடுத்தோம். எங்க கை காசு எங்களால இருந்த வரையும் போட்டு செஞ்சு எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க செய்யறோம். அதிகாரத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க இதை பாக்குறாங்க. திமுககாரவங்களதான் கேட்பேன். அதிகாரத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் வளர்த்துக்கிறாங்கக்கா. நாங்க மக்களுக்காக தான் நிக்கிறோம். 15 வருடமா இந்த களத்துல தான் நிக்கிறோம். கல்யாண தொகை பணத்தை நிப்பாட்டிட்டாரு. ஏமா இங்க பாருங்க, நாங்க அன்னைக்கு தினக்கூலி போய் 1000 ரூபாய் சம்பாதிச்சா நாங்க இத்தனை ரூபாய் கொடுத்துருக்கோம். நீங்க எத்தனை வருஷமா திமுக எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு செய்யணும்? நாங்க உழைப்பு போடுறோம். நாங்க இல்ல, நாங்க அரசியல் பின்புலத்துல இல்லம்மா, நாங்க அரசியல் வலைவலியில எடுத்து பாருங்க. உங்களுக்கு நாங்க படிச்சவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணுன்றது கிடையாது. வலைவலியில எடுத்து பாருங்க. ஒரு சிறந்த கொள்கை கோட்பாட்டோட நிக்கிறது நாங்க மட்டும்தான். ஒரு பெண்ணா என்னதான் வேட்பாளரா நிப்பாட்டி இருக்காங்க. மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன் கட்சி, இயற்கை வளங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். நாங்க உறுதி தரோம். அதுக்கு வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டீங்க, அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் எல்லாரும் இருக்கும். எல்லா தலைமுறைகளும் அடுத்த வர தலைமுறைகள் நல்லா இருக்கணும். இயற்கை வளங்கள்லாம் அப்படியே பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கணும். எல்லாத்தையும் நாங்க மனதுல வைத்துதான் நாங்க களத்துல வந்து நிக்கிறோம். உறுதியா நான் இந்த தடவை வந்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு வாய்ப்பு தாங்க. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துல வாக்களிங்க. 15 வருடங்களா களத்துல நிக்கிறோம். மக்களை நம்பிதான் நிக்கிறோம். நாங்க வந்து நோட்டு சீட்டுக்காக எல்லாம் நிக்க மாட்டோம். கூட்டணி போல யாரோடையும். மக்களோட கூட்டணி, மக்களுக்காக மட்டும் நிக்கிறோம். உறுதியா மக்களுக்காக உழைப்போம். உண்மையா நிப்போம். மாற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றியா, நன்றி. மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி உறுதியா நிக்கிறோம். மக்களோட கூட்டணியா, மக்களை மட்டும் நம்பி நிக்கிறோம். நான் தான் வேட்பாளரா நிக்கிறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, நன்றி, நன்றி. பொறுப்புல எல்லாத்துலயுமே நாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம். திராவிட கட்சிகள் மாதிரி சும்மா வாய் வார்த்தையிலாம் நாங்க சொல்லல, செயல்ல செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. திருவாரூர்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் வேட்பாளர் கூட திராவிட கட்சிகள் நிப்பாட்டல. ஆனா நாங்க தொடர்ந்து இந்த களத்துல ஒரு பெண்ணை மட்டும் தான் நிப்பாட்டிட்டு இருக்கோம். பெண்ணை நம்பி நிப்பாட்டுறாங்க. நான் உறுதியா இந்த இடத்துல சிறப்பா களமாடுவேன். வாய்ப்பு கொடுங்க எனக்கு. ஐயா, நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன் கட்சி பாருங்க. வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல திராவிட கட்சிகள்லாம் ஆண்டுட்டாங்க. வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. உறுதியா நாங்க நல்லபடியா செய்வோம். வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க இந்த காலத்துல. பார்த்து மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. அதான் உண்மையா நாங்க உழைக்கிறோம். உண்மையா நாங்க உழைப்போம். அந்த காலத்துல நின்று உண்மையா உழைப்போம். உண்மையா நான் உங்களுக்காக நிப்பேன். மக்களுக்கு தேவையானதை உறுதியா செஞ்சு தருவேன். ஒரு மரம் தோப்பு ஆகாதியா, பல மரங்கள் சேர்ந்தாதான் தோப்பு ஆக முடியும். நீங்க ஒருத்தங்களா நீங்க மாறினீங்கன்னா உறுதியா எல்லாமே மாறும். சரியா, சரி. ஏற்கலப்பை விவசாய சின்னம் காப்பாத்தணும். எந்த கட்சியும் விவசாய காப்பாத்தாது, நாம் தமிழர் கட்சி தவிர. அதனாலதான் எங்க சின்னமே விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க. மாத்தி வாய்ப்பு கொடுங்க.
கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்க அக்கா. மாற்றி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு பெண்ணா நான் தான் இந்த தடவை நிக்கிறேன் இங்க பாருங்க. எங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாமே நாங்க எழுதியிருக்கோம். எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இது இல்லாம வலையொலியிலையும் பாருங்க. நாங்க உறுதியா நாங்க சொல்ற எல்லாத்தையும் செய்வோம். உண்மையா நிப்போம். ஏன்னா நாங்க 15 வருடமா கூட்டணி கிட்டன்னு எதுவும் போகாம நோட்டுக்காக சீட்டுக்காக விலை போகாம நாங்க நிக்கிறோம் பாருங்க. பாத்து 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 என்னைக்குமே திராவிட கட்சிகளோடயோ இல்ல இந்த தேசிய கட்சிகளோடயோ கூட்டணி சேர மாட்டோம். மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உறுதியா நிப்போம். நாங்க மாற்றோம்னு நம்ம மட்டும் தான் நிக்கிறோம். அதை எல்லார்ட்டையும் பதிவு பண்ணுங்க. நீங்க ஒரு 10 பேர்ட்ட சொல்லுங்க. 10 பேர் இன்னொரு 10 பேர்ட்ட சொல்லுவாங்க. உறுதியா நம்ம இந்த தடவை இந்த முறை இது வந்து திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற போர் தான் நடந்துட்டு இருக்கு இப்ப 2026. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயா நாம் தமிழர் கட்சி மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க தான் மாற்றோம்னு நிக்கிறோம். உறுதியா மக்களை நம்பி நிக்கிறோம். மக்களுக்காக தான் நிக்கிறோம். மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. நாம் தமிழர் கட்சி மாற்றி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உறுதியா மக்களோட நிக்கிறோம். நாங்க இந்த 15 ஆண்டு காலமா போராட்ட காலத்திலயும் சரி மக்களுக்காக தான் போராடுறோம். அதிகாரம் மிக வலிமையானது. நீங்க அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஏன் செய்யலங்கிற கேள்வியை நீங்க கேட்கலாம். நாங்க இது வரைக்கும் மக்களுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்காக நின்று நாங்க மக்களோட போராடி இருக்கோம். எல்லாத்துக்காகவும் பல போராட்டங்கள் பண்ணி பல விஷயங்களை தடுத்திருக்கோம். நீங்க அதெல்லாம் மனதுல நிறுத்தி எங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுங்க. நன்றி நன்றி. ஒரு பல போராட்டங்கள் மக்களோட நின்று இருக்கும். மத்த கட்சிகள்லாம் நிக்கல. இந்த தடவை ஸ்டாலின் ஐயாவே சொல்றாங்க 1,00,000 போராட்டங்களுக்கு வாய்ப்பு அனுமதி கொடுத்துருக்கேன்னு. 1,00,000 போராட்டம் நடத்துற அளவுக்கு தான் அவங்க ஆட்சியெல்லாம் இருந்திருக்கு. இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க. நாங்க வந்து மக்களோட நிக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம். உறுதியா உழைப்போம் அவங்களுக்காக. மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க எதுவும் சொல்லிட்டு போற கட்சி கிடையாது. மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மக்களுக்காக நிக்கிறோம், மக்களுக்காக போராடுறோம். எல்லா களத்திலையும் நாங்க மக்களுக்காக நின்று இருக்கோம். இனிமேலும் நிப்போம். மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. பணம் வேணும், வேற 4 சீட்டு வேணும் அப்படின்லாம் நாங்க வேற எந்த கட்சியோட போய் கூட்டணியில வைக்கல. மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். என்னைக்குமே போராட்டம் மட்டுமே ஒரு வழியா இருந்துடக்கூடாது. அதிகாரம் கிடைச்சாதான் எந்த போராட்டமும் நடக்காத ஒரு நல்ல அரசியலை இந்த உலகத்துல நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லணும்ன்றது இல்ல. வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தொல்லை பண்றோம்னு நினைக்க கூடாது. வாங்கிங்க, படிச்சு பாருங்க. வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே அரசு வேலை வேணும். மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. உண்மையா நாங்க நிக்கிறோம். மக்களுக்காக தான் நிக்கிறோம். மக்களோட தான் நிக்கிறோம். நாங்க வந்து வேற கட்சியில போய் சேரல. கூட்டணி எல்லாம் என்னைக்குமே கிடையாது. திருவார் மாற்றி வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க. மக்களுக்காக போராடி நாங்க மக்கள் களத்திலே நிக்கிறோம். மக்களோட மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. நாங்க 150 தொகுதிக்கு மேல வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். பாத்து சரி படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. பின்னாடி கொள்கை எல்லாமே இருக்கு. அதுலதான் படிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. மாற்றம் தேவைப்படுது. வருங்கால சந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஓட்டு போடும் போது யோசிச்சு ஓட்டு போடுங்க. பாத்து பொறுமை. நாம் தமிழர் கட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு பெண் வேட்பாளரா நான் தான் நிக்கிறேன் இந்த காலத்துல. மாற்றி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 117 பெண்கள் நிப்பாட்டி இருக்கோம். 117 ஆண்கள் நிப்பாட்டுறோம். திராவிட கட்சிகள் வந்து சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. நாங்க சொல்லவும் செய்யறோம், செய்யவும் செஞ்சிருக்கோம். மாற்றி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாயத்தை வந்து ஓட்டு போடுங்க. சரிங்களா?
மாற்றம்னு நாங்க மட்டும் தான் நிக்கிறோம் அந்த களத்துல. பார்த்து தேசிய கட்சி திராவிட கட்சியோட ஒரு பொழுதும் கூட்டணி எந்த கட்சியோடயுமே கூட்டணி கிடையாது. மட்டும்தான் கூட்டணி. புதுசா கட்சி வந்தாலும் அந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. மக்களோட மட்டும்தான் கூட்டணி. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாற்றி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம சொந்த உறவினர் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. மாற்றம்னு நாங்க மட்டும் தான் உறுதியா நிக்கிறோம் மக்களோட. எல்லா கட்சிகளும் வராங்க, பட் ஆனா அந்த திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி சேர்ந்துடுறாங்க. நாங்க வந்து நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் நிக்க மாட்டோம், மக்களுக்காக மக்களோட நிக்கிறோம். மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திருவாரூர் தான் ஐயா, சுந்தராலகம். மாத்தி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கேட்கலாம், பயப்பட வேண்டியதுல வெளியூர்ல உறுதியா நிப்பேன் மக்களுக்காக. நான் உறுதியா நிப்பேன். மாத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க, எல்லார்ட்டையும் சொல்லுங்க. சரி, மாற்றி சொல்லுங்க, எல்லார்ட்டையும் சொல்லுங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க எங்க கட்சியில. மாத்தி எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க வந்து எதையுமே வாயால சொல்லிட்டு இருக்க மாட்டோம், எல்லாமே செயல்ல செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம். மக்களோட தான் நிக்கிறோம், மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. எல்லா வாட்டியும் போடுங்க, எல்லா வாட்டியும் போடுங்க. ஜெயிக்கிற வரைக்கும் போடுங்க. சரியா, வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும். பார்த்து எல்லாத்தையும் படிங்க. ஓட்டு போடும் போது யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஐந்து வருடம் சும்மா கிடையாது. அவங்க வந்து 5 வருஷத்துல நம்மள மாத்தி ஆண்டுட்டு போயிடுவாங்க. மக்கள் நம்ம தான் எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கோம். களத்துல நிக்கிறோம், சம உரிமை கொடுக்குறோம். பெண்களுக்கு 117 பெண்கள் நிப்பாட்டியிருக்கோம், 117 ஆண்களை நிப்பாட்டியிருக்கோம். நாடாளுமன்றத்திலயும் நாங்க அப்படிதான் 20 பெண்கள் 20 ஆண்கள்னு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம். பொறுப்பாளர்களாவும் இருக்கோம் எல்லாருமே. நாங்க மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். திருவாரூர்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண்ணை இந்த திராவிட கட்சிகள் நிப்பாட்டினது கிடையாது. இந்த தடவை என்ன நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் களத்துல இருந்து எங்க அக்காவை நிப்பாட்டி இருந்தாங்க. இது வரைக்கும் எங்க கட்சியில எங்க பெண்களை மட்டும் தான் நிப்பாட்டியிருக்கோம். மாத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. எல்லா போராட்டங்கள்லயும் முன்னெடுத்து நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க மருத்துவர்கள் போராட்டத்திலயும் நாங்க கூட நின்று இருக்கோம். செவிலியர்களுக்காகவும் நின்று இருக்கோம். ஆசிரியர்கள்ல இருந்து போக்குவரத்து துறையில இருந்து எல்லாரோடையும் நாங்க நிக்கிறோம். போராட்டம் மட்டுமே வாழ்க்கையா இருந்துடக்கூடாது. அதிகாரத்தை கொடுத்தாதான் நம்ம எந்த போராட்டமும் நடக்காத ஒரு நல்ல ஆட்சியை நம்ம கொடுக்க முடியும். மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஐயா, வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். மாற்றி அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிக்கிறோம், மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கு போராட்டம் மட்டுமே வாழ்க்கையா இருந்துடக்கூடாது. அதை எல்லாத்தையும் மனசுல நிறுத்தி வாக்கு செலுத்தும் போது யோசிச்சு வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்கு போடுங்க. நன்றியா, நன்றி. தமிழர் கட்சி, சீமானண்ணன் கட்சி, விவசாய சின்னத்துல மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. படிச்சு பாருங்க. சரி, மாற்றி வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. 15 வருடங்களா அததான் சொல்றோம். அதே கோட்பாட்டுல நிலைப்பாட்டுல நாங்க இருக்கோம். என்னைக்குமே மாத்தி எல்லாம் பேசல. மாத்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வருங்கால சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக யோசிச்சு வாக்கு செலுத்துங்க ஐயா. வருங்கால சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும். மாற்றி வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. மாத்தி புதுசா வர எல்லாரும் அதே திராவிட கட்சிகளோட போய் சேர்ந்துட்டாங்க. பணம் வேணும், சீட்டு வேணும் அப்படிங்கறதுக்காக. நாங்க மக்களுக்காக போராடுறோம், மக்களோட தான் நிக்கிறோம். மனதுல நிறுத்தி ஓட்டு போடும்போது விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. உறுதியா நாங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சு தருவோம். உண்மையா உழைப்போம். நான் தான் வேட்பாளரா நிக்கிறேன். மாற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. சின்ன விவசாய சின்னம், ஏற்கலப்பு விவசாய சின்னம். மாற்றி வாய்ப்பு கொடுங்க. வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும். இயற்கை வளங்கள்லாம் அப்படியே இருக்கணும். மாத்தி சிந்திச்சு வாக்களிங்க. நம்ம வந்து 15 ஆண்டு காலமா நாங்க இந்த காலத்துலதான் நிக்கிறோம். மக்களுக்காக தான் நிக்கிறோம். எந்த கட்சியோடையும் கூட்டணி நாங்க போகல. எல்லாத்தையும் யோசிச்சு வாக்களிங்க. விவசாய சின்னத்துல வாக்கு போடுங்க. நன்றி. ஒரு மாற்றத்தை கொடுங்க. இயற்கை வளங்கள்லாம்